அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷல் கேரளாவில் வந்து மோரு கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோர் தாளிச்சது. அரைக்கவெல்லாம் தேவையில்லை. பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். ஸோ 1/2 கப் போல் நான் வந்துட்டு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு புளிப்பாக இருக்கணும். சுத்தமாக புளிப்பே இல்லாத தயிர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது. ஸோ புளிப்பாக இருக்கிற தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. தயிர் வந்துட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அடி கூட அடித்து எடுத்துக்கலாம். சுத்தமாக வந்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தயிர் சேர்த்துனீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அதோட இன்னொரு படங்கு நீங்கள் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையுமே நம்ம இப்போவே சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மோர் கறி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் வந்து கேரளாவில் வந்து செய்வாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் எல்லாத்தையுமே சேர்த்து பொரிய விட்டுருங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் போல் பூண்டு அதையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே வந்துட்டு கட் பண்ணின ஒரு காஞ்ச மிளகா, பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் இதையுமே சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிடலாம். இது வதங்கி வரும்போது கூடவே வந்துட்டு ஒரு 5-6 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ஓரளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. அது வரைக்குமே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்கி வந்துடுச்சுங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய் தூளுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு போல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வெங்காயமே நல்லா வந்து சுருங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நல்லாவே வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கிற மோரை வந்துட்டு நம்ம உள்ளே சேர்த்திடலாம். மோரை சேர்த்திட்டு நீங்கள் கை விடாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிரிய ஆரம்பிச்சிடும். நம்ம தேங்காயெல்லாம் மசாலா சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு பிரியாது. இந்த மாதிரி வந்துட்டு சும்மா தாளிக்கும் போது கண்டிப்பாக வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மோர் குழம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொதிக்கக்கூடாது, லைட்டாக ஹீட் ஆனால் மட்டுமே போதும். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுமே கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே தாங்க இருந்தேன். இதுக்கப்புறம் நீங்கள் அதே பேனில் வைக்காமல் நீங்கள் வந்து வேறு பேனில் இமீடியட்டாக வந்து நீங்கள் மாற்றிடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த மோர் வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். அவ்வளவுதாங்க. சூப்பரான மோர் கறி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.